அண்ணா எங்கண்ணா எங்கள் அம்மா இருக்காங்க? இங்கே தானே உங்கள் அம்மா இருக்கேன்னாங்க. வா. அண்ணா இங்கே ஒரே இருட்டாக இருக்குண்ணா. பயப்படாதடா, தான் செல்ஃபோனில் லைட் இருக்குல்ல. காலில் முள்ளு குத்திச்சுண்ணா. நான் அப்படியே உன்னை தூக்கியவா? வேணாம், நான் நடந்தே வரேண்ணா. நிறையா முள்ளா இருக்கும், நான் தூக்கிறேன் வா. அண்ணா நான் வீட்டுக்கு போகிறேண்ணா. கிட்ட வந்துட்டான். நான் டெய்லி உனக்கு கேம் விளையாடுறதுக்கு சொல்லி தருவேன். சத்தம் போடாதுன்னு சொல்கிறேன்ல. என் பேர் அது இங்கே முக்கியம் இல்லை, பட் இந்த கேஸ் ரொம்ப முக்கியமானது. ஆஸ் அ போலீஸ் ஆஃபீஸர் நான் எதுக்கும் பயந்தது கிடையாது. முதல் முறையாக ஒரு பெண் குழந்தையோட அப்பாவா இந்த கேஸ் எனக்கு பயத்தை தருது. கேட்டு உள்ள வந்துட்டேன். எப்படி வரணும்? சரி வை. கேட்டு சார் எனி டீட்டெயில்ஸ்? நேற்று காணா போன குழந்தைய பற்றி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, அந்த குழந்தை தான் சார். எனி சஸ்பெக்ட்? சுப்பிரமணியன் ஒருத்தன். எப்படி? நேற்றுக்கு விளையாடிட்டு இருந்த குழந்தைங்க கடைசியாக அவங்க கூட தான் பார்த்துருக்கோம். ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம்? அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான் சார். ஆம்புலன்ஸ் சொல்லியாச்சா? சொல்லியாச்சுங்க சார். பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிச்சு. ஓகே சார், பண்ணிடலாம். தலுங்கப்பா தலுங்க. கேட்டு சார் சொல்லுங்கள் சார். ஃபஸ்ட்டு யார் பார்த்தது? இங்கே பசங்கள்லாம் கிரிக்கெட் ஆடுவாங்க சார், அவங்க தான் ஃபஸ்ட்டு பார்த்துருக்காங்க. அகிஷோட அம்மா பெரிய வாயாடியான் சார். குழந்தையோட அப்பா அவன் வீட்டெல்லாம் அடித்து உடச்சிருக்கான். கான்ஸ்டபிள் போட்டுருக்கு சார். இங்கே தானேயா? ஆமாம் சார், இங்கே தான் சார். சார் ஏம்மா எங்கம்மா உன் பையன்? உன்னதாம்மா சார் கேட்குறாருல. ஏம்மா கேட்கறது காதல இல்லையா? எல்லாத்தையும் வாரி அரைச்சு உடச்சு போட்டு போயிருக்கானுங்க. அவனுங்களை கேட்காதீங்க, என்ன வந்து கேளுங்க. என்ன கேட்கறேன், என்ன பேசுற நீ? எங்கம்மா உன் புள்ள? அவன் எங்க போயிருக்கானோ எனக்கா தெரியும். ஆம்பளை இல்லாத வீட்டுல வந்து இப்படி அட்டகாசம் பண்றானுங்க. இதை கேட்கறீங்க எவனும் இல்ல, வரி வரியா வந்துட்டானுங்க. சார் வாயை பிடிச்சி கிழிங்க சார். சும்மா இரு. இந்த பாரு, அவன் வந்ததுக்கு அப்புறம் மரியாதை ஸ்டேஷனுக்கு கூட்டு வர, சரியா? ஏட்டு நம்பர் வாங்கிட்டியா? வாங்கிட்டேன் சார். நம்பர் வாங்கிட்டு என்ன பண்ற? சைபர்ல கொடுத்த நம்பரை ட்ரேஸ் பண்ண சொல்லியா? சரி சார். இன்னைக்குள்ள அந்த நாயை பிடிக்கணும். ஓகே சார். ஒரு குழந்தைக்கு எதிராக மிகப்பெரிய பாலியல் வன்கொடுமை நிகழ்த்தப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய கொன்னு எரிச்சிருக்காங்க. அந்த கிராமத்துல ஜாதி கலவரம் மூலம் அபாயம் ஏற்பட்டிருக்கு. அண்ட் முக்கியமான விஷயம், இந்த கேஸ்ல அந்த காம கொடூர அரக்கனுடைய பேர் சுப்பிரமணி. கடவுளுடைய பேரை வச்சுக்கிட்டு ஏன் தான் இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி பொறுக்கித்தனம் அயோக்கியத்தனம் பண்றவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய தண்டனை கிடைச்சே ஆகும் அப்படின்றது நம்புவோம். ஸ்டே டியூன். மூணு பேரா தான் ஏறிட்டு வருவீங்களா? என்னடா மண்டை விட்டுது? படிக்கிற பிள்ளை மாதிரியா இருக்கீங்க? பொறுக்கி போயிடா நீங்களா? உங்க அப்பா அம்மால எதுவும் கேட்கவே மாட்டாங்களா உங்கள? சொல்லிட்டு. ஹலோ சார், அகிஷ் கரும்பு காட்டு பக்கத்துல இருக்க சவுக்குதோப்புல இருக்கா சார்? கன்ஃபார்ம் சார்.
நீ வா, அவனை அனுப்பியா. நீ எப்படி போ. சார் சார் இங்க எங்கேயா அவன்? சார் இந்த ஏரியால தான் சார் ஓடுன மாதிரி இருந்தது. அவன் மட்டும் என் கையில கிடைக்கட்டும். இன்னைக்கு அவனை போட்டுறேன். பச்சை குழந்தை இது மாதிரி பண்றவன்லாம் சிலுக்க மழுக்க கொத்தி இனிமே ஒரு பேருக்கு இந்த மாதிரி என்ன வரக்கூடாதுன்ற மாதிரி காமிச்சிடணும். அவனை விடக்கூடாது சார். அவனை பிடிச்சி பெரிய தண்ணியை வாங்கி கொடுங்க சார். என்ன தையல் மிஷின் வாங்கி கொடுத்தலாமா? டெல்லியில தானே கொடுத்தாங்க. டார்ச்சு குடியா சார். நீ எப்படி போயா. யோ ஏட்டு சார், அக்யூஸ்ட் சுப்பிரமணியத்தோட பாடி ரயில்வே ட்ராக்ல கிடக்கு. என்ன சார் சொல்றீங்க? ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி பாடியை கிளியர் பண்ணு. ஓகே சார். மணி, ஓய் மணி, மேல வா, கொஞ்சம் பேசணும். ஒரு முக்கியமான விஷயம். யோ ஏட்டு சார், உடனே கிளம்பி நம்ம அரிச்சந்திரன் கோயிலுக்கு வா. சார் இது சுடுகாட்டு பக்கத்துல இருக்காங்கயா. யோ அங்கதான் வாயா. சரிங்க சார். சார், ம் என்ன ஏட்டு தேவையில்லாம் வேலையை பார்க்குறீங்க போல. புரியலையே சார். யாரை கேட்டே அந்த பையன் வீட்டுக்கு போனா? நான் சொன்னா அந்த பையன் அக்யூஸ்ன்னு சொல்லி. சார் நான் பொய் சொல்லாத ஏட்டு. அவனை வர சொல்லவா? சார் ரொம்ப பெருமையா இருக்கு சார். சொன்ன மாதிரி அவனையும் போட்டீங்க. சூசைட் ஃபைலிங் க்ளோஸ் பண்ணிட்டீங்க. கிரேட் சார் நீங்க. ஏட்டு உண்மையில அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? ஏற்கனவே குழந்தைய பறி கொடுத்தவன் இன்னொரு கொலையும் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவனை தடுத்தேன் சார். அவனை போய் நீ மிரட்டி இருக்க. அப்ப அவன் இல்லையே சார். அங்க இன்னொன்னு நடந்துச்சு. அவனை அனுப்புனதுக்கு அப்புறம் தான் அந்த நாயை நான் அங்க பார்த்தேன். சுட்டு கொன்னா விசாரணை கமிஷன்லாம் நம்மள நிக்க வைப்பாங்க. அதனாலதான் வெட்டி தூக்கி போட்டேன் அந்த நாயை ட்ராக்ல. அதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன்டா. இந்த தூத்துக்குடியில் பண்ணானே அவன் என்ன பண்ணிட்டானுவா? மெட்ராஸில் பண்ணானே அவன் என்ன பண்ணிட்டானுவா? ஏன் டெல்லியில் 5 பேர் சேர்ந்து பண்ணானோ அவனில் என்ன பண்ணானுவா? அதிகபட்சம் போனால் 7 வருஷம் வந்துட மாட்டான். சார். யோ ஏட்டு சொல்லுங்க சார். அக்யூஸ்ட் சுப்பிரமணியத்தோட பாடி ரயில்வே ட்ராக்ல கிடக்கு. என்ன சார் சொல்றீங்க? ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி பாடியை கிளியர் பண்ண சொல்லு. ஓகே சார். சார் நான்லாம் ஒரு படத்தோட ஃபர்ஸ்ட் சீன் பார்த்தாலே கிளைமேக்ஸ் என்னன்னு சொல்லிடுவேன் சார். எனக்கு அப்பயே தெரியும் சார் நீங்க தான் அவனை போட்டிருப்பீங்கன்னு. ஏன் சார் இந்த கேஸ் எல்லாம் டிவியில் வர மாட்டேங்குது? ரேப்பே பண்ணாலும் டெல்லியில் பண்ணாதான் அது டிவியில் வரும். ஏதோ என்கிட்ட பேசிட்டு இருக்காரு ஏட்டு. இவருக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்துக்கே தெரியாத இன்னொரு கிளைமேக்ஸ் இருக்கு.
வயித்துல வந்து பிறந்துட்டானே.